ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு எம்மியான ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்க்கறதால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் 5 வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பொதுவாக பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் நிறைய சேர்த்து வதக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஆனியன் நல்லா வதங்கி அந்த பிங்கிஷ் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதும் இப்போ 1.5 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எப்பயுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது பார்த்து தான் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது என்ன ஆகும், பிரியாணியை டாமினேட் பண்ணிடும். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் 5 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை சேர்த்ததும் நல்லா சிம்மில் வச்சுட்டு இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி தூள் கலருக்காக, கொஞ்சமாக காரத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வதக்கும்போது உங்களுக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி கிடைக்கும். இப்போது புளிக்காத தயிர் நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இப்போது ப்ரான் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தயிர் கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது காரம், புளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல பேலன்சிங்கான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் சேர்க்கறதால பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இந்த பிரியாணிக்கு நான் 1/2 கிலோ ப்ரான் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரானில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா கோட்டடாக கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்க்குறோம். இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே செஞ்சது. நம்ம சேனலில் இதோட ரெசிபி இருக்குது, கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது டம்ளாரில் பார்த்திங்கன்னா 5 டம்ளார் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். நிறைய பேர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்ப்பாங்க. எனக்கு அது அந்த அளவுக்கு ஆப்ட் ஆகலை. ஸோ நீங்கள் அரிசி சேர்த்துட்டு தண்ணி சேருங்க, அப்போ நல்லாயிருக்கும். 1 டம்ளாருக்கு 1.5 டம்ளார் தண்ணி விதமாக நான் 7 டம்ளார் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். கீழே எந்த இதுவும் அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு கிளறுங்க. இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. குறைஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி கொஞ்சமாக இருக்கணும். அதே சமயம் அரிசி நமக்கு பாதி வெந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நாம் டம்மில் போட முடியும். ஏன்னா ரொம்ப விரையாக இருந்துட்டால் அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பாதி வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பில் நான் ஒரு பழைய தோசைக்கல், யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சிடுறேன். அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. நல்லா கேஸை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் காற்று வெளியில் வராது. அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும். இப்போது 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்டான உதிரியாக ஒரு ப்ரான் பிரியாணி நமக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
புதுசாக செய்கிறவங்களா இருந்தாலும் வீட்டில் கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த சாதத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாகவும் நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.